மாத்திரைகள் மூலமா எடுக்கிறத விட இன்ஜெக்ஷன் மூலமா எடுக்கிறதா அதனுடைய பயோ அவைலபிலிட்டி அதிகம் பண்ணும். வணக்கம், நான் டாக்டர் ரமேஷ், நியூரோ சர்ஜன், சிஎன்எஸ் மருத்துவமனை, திருப்பூர். நியூரோபதி நம்ம ஜென்ரல் காமன் டாபிக்ல சொல்ல போனீங்கன்னா நரம்பு தளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. நரம்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு யூனிக் ஒரு ஸ்ட்ரக்சர். ஏன் அப்படின்னா மற்ற ஆர்கன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரீஜென்ரேட் ஆகிற கெப்பாசிட்டி இருக்கும். பட் ஆனால் மூளை மற்றும் தண்டுவடத்துக்கான நரம்புகள் எப்பவுமே ரீஜென்ரேட் ஆகாதுங்க. ஆனா கைக்கு வர நரம்புகள், தண்டுவடத்திலிருந்து வெளியே வர நரம்புகள், மைலினேட்டட் ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நரம்புகள் கட் ஆச்சு அப்படின்னா நம்ம திருப்பி தைக்க முடியும். அந்த நரம்புகள் திருப்பி வளர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நரம்பு தளர்ச்சி அப்படின்னு ஒரு சொல்ல போறப்ப அது நம்ம கை கால்கள் மட்டும் பாதிக்கிறது கிடையாதுங்க. கண்ணுல இருந்து, ஹார்ட்ல இருந்து, நுரையீரல்ல இருந்து எல்லா ஒரு ஆர்கன்ஸையும் அது பாதிக்கும். ஸோ இது ஈஸியாக ட்ரீட் பண்ணிடலாம். இதுக்கு முக்கியமாக அந்த விட்டமின் B12 சப்ளிமெண்டேஷன் எடுத்தாவே நிறைய பேருக்கு இது சரியாயிரும். விட்டமின் B12 சப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மாத்திரைகள் மூலமா எடுக்கிறத விட இன்ஜெக்ஷன் மூலமா எடுக்கிறதா அதனுடைய பயோ அவைலபிலிட்டி அதிகம் பண்ணும். ஸோ உங்களுக்கு நரம்பு தளர்ச்சி இருந்தது அப்படின்னா நீங்க ஒரு நரம்பு டாக்டரை பார்த்து அந்த நரம்பு தளர்ச்சிக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுட்டு அதுக்குரிய மாத்திரைகள் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த நரம்பு தளர்ச்சி முழுமையா விடுபடலாம். நன்றி, வணக்கம்.